ஹாய். அதாவது இப்படி செழிப்பா இருக்கக்கூடிய இந்த மரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் பேஞ்ச மழையினாலேயும், காத்துனாலேயும் அடியோட சாஞ்சிருச்சு. ஸோ இது சாஞ்சதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த பப்பாளி மரத்து மேலேயும் விழுந்துருச்சு. ஸோ 2 முருங்கை மரம், 1 பப்பாளி மரம் டோட்டலாக காலி. ஸோ எவ்வளோ பெருசாக பப்பாளி அங்கே பாருங்கள், எல்லாம் வேஸ்ட்டு. பழுக்கிற ஸ்டேஜில் இருந்தது எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறது, இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை தான். ஸோ அதனால் இந்த விழுந்த மரத்துலேருந்து எங்கள் அம்மா நிறைய முருங்கைக்கீரை பறித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா இருக்கிறனால என்ன பண்ணுறது, பொரியலே பண்ணி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணேன். அதாவது எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு ஃபைனலாக அந்த கீரையும் கொட்டி வதக்கி விட்டு மூடி போட்டு வேக விட்டு எல்லாம் நல்லா சுருங்கிரும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சால்ட்டு, தேங்காய் துருவல் வந்து போட்டு கீரை பொரியலை வந்து தயார் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மரத்தில் விழுந்த முருங்கைக்காய் வச்சு சாம்பாரும் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட இந்த பொரியலே வச்சு மதியம் லஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.